ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். விஜய் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. காவேரிக்காக ஒரு விஷயமும் பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்துட்டு கரெக்டாக அவங்களோட சித்தப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இப்போல்லாம் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது திரும்பவும் அந்த காவேரியோட குடும்பத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அன்றைக்கி தான் திரும்பவும் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சித்தப்பா, என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். நானும் அவ்வளோ எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழணும்னு கனவு கோட்டை கட்டி வச்சுருந்தோம். ஆனால் மொத்தமாகவே சதைச்சிடுவீங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்பவே கோப்படுறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள்ள, நான் இப்போ சொல்கிறது உனக்கு புரியாது, ஆனால் புரிய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக உனக்கு எல்லாமே புரிய வரும். அப்போ பாரு, நான் என்ன சொன்னாலையும் கரெக்டுன்னு தான் உனக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தப்பா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே விஜய் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நான் என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் என்னோடய ஒய்ஃப் வந்து ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியமே தவிர மற்றபடி வேறு யாரை பற்றி நான் யோசிக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே சரி, இவ்வளோ பேசுகிறல்ல, என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்கள், அப்படி நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போது காவேரி முன்னாடி வந்து நிற்கிறான், ஆனால் அவளுக்கு உன்னை பற்றின ஞாபகம் எதுவுமே இல்லை. அதுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் போய் என்ன செய்ய போகிறேன்? நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல. அவளுக்கா என்றைக்கு என்னை பற்றின ஞாபகம் மொத்தமாக வருதோ அன்றைக்கி வேணும்னா நான் வந்து அவளுக்காக எல்லாமே செய்வேன் நான் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க.